இன்னைக்கு தன்னம்பிக்கையை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு வயல் இருக்குது. வயலுக்கு நடுவில் ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு. அந்த கூடில் 3 குட்டி குட்டி ஹேச்லிங்ஸ் இருக்குது. டெய்லியும் அம்மா குருவி போயிட்டு அதுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் ஈவினிங் கொடுக்கும்போது அம்மா ஆபத்து ஆபத்து ஆபத்துன்னு 3 ஹேச்லிங்ஸும் கத்துதுங்க. என்ன ஆபத்து சொல்லுங்கன்னா, நம்ம கிளம்பிடணும் இங்கேருந்து, ஏன்னா நாளைக்கு அறுவடை செய்ய போகிறாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குது. இந்த வயலோட ஓனர் அறுவடை செய்கிற டைம் ஆயிடுச்சு, பக்கத்து ஊர்லேருந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வாங்க நாளைக்குன்னு சொன்னாங்க. அதனால் நாளைக்கு செஞ்சுருவாங்கம்மா, நம்ம எல்லாம் குருவி கூட அழிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லுங்க. அம்மா குருவி சிரிச்சுட்டே கவலைப்படாதீங்க, நாளைக்கு அறுவடை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி நாளைக்கு காலையில் அறுவடை நடக்கலை. திரும்ப குருவி போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு ஈவினிங் வருது. திரும்ப குருவிங்க அம்மா ஆபத்து ஆபத்துங்கிறாங்க. என்னடா ஆச்சு, என்ன சொல்லுங்க அப்படின்னோடனே, பக்கத்து ஊருக்காரங்க வரவே இல்லை, நம்ம ஊருக்காரங்களை கூட்டிகிட்டு வரலாம், நாளைக்கு அறுவடை செஞ்சிடலான்னு சொன்னாருமா வயலோட சொந்தக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப சிரிச்சுட்டே அம்மா குருவி சொல்லுது, கவலைப்படாதீங்க, நாளைக்கும் அறுவடை நடக்காது, நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலையும் அறுவடை நடக்கலை. திரும்ப குருவி போகுது. அன்னைக்கு நீங்கள் வரும்போது திரும்ப ஆஸ் யூஷுவல், அம்மா ஆபத்து ஆபத்து ஆபத்து, என்னடா ஆச்சு சொல்லுங்க அப்படின்னோடனே, பக்கத்து ஊருக்காரங்க இந்த ஊருக்காரங்களாம் நம்ப வேண்டாம், நம்மளோட சொந்தக்கார பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு இந்த வயலோட சொந்தக்காரர் சொன்னார். ஆனால் நாளைக்கு சொந்தக்காரங்கன்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க, நம்ம அறுவடை செஞ்சுருவாங்க, நம்ம போயிடலாமா இன்னைக்கு நைட்டு